வணக்கம். இன்றைக்கி ஸ்ரீவி லட்டூஸ் கிச்சனில் சொதி பார்க்க போகிறீங்க. சொதிக்கு என்னென்ன தேவைங்கிறத பாருங்கள். இது முதல் பால், இது ரெண்டாவது பால், இது மூணாவது பால், தேங்காய் பால். ஒரு தேங்காய் எடுத்து வச்சுக்கணும். ஒரு தேங்காய்க்கு 200 பாசி பருப்பு அவிச்சு வச்சுக்கணும். இந்தலாம் நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் போட்டிருக்கோம். இது முதல் கடைசி பாலில் இது வந்து மிளகாய், இஞ்சி, சீரகம். சொதிக்கு வந்து தேங்காய் பால் வந்து ஹெவியாக இருக்கும். அதனால் இதுக்கு காம்பினேஷன் வந்து இஞ்சி துவையல். வாழைக்காய் சிப்ஸ் வரதுக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கு எதுனாலும் வச்சுக்கலாம். இது மூணாவது தேங்காய் பால்ப்பா. காய்கறி மட்டும் போடணும், வெங்காயமும் வெள்ளை கூட வதக்கி போடணும். அதை ஆன் பண்ணு. இதை ஃபஸ்ட்டு வதக்கி போட்டுரு, அதுக்கப்புறம் அதே வானல்ல இது பண்ணிக்குவோம். அது இப்போ வதக்கி போடாண்டா. ஏன் இப்போ போடக்கூடாது, வெந்ததுக்கப்புறம் தான் போடணுமா? இதே கழிச்சு போட்டுக்கலாம். ரெண்டாவது பால் ஊற்றும்ல, கூட கொதிக்கிட்டு கூட கொதிச்சா கூட போட்டுக்கலாம். அப்போ இது கொதிக்கட்டும். நம்ம காய்கறிகள் மூணாவது தேங்காய் பாலில் காய்கறி போட்டு வச்சுருக்கோம். இது கொதிக்கட்டும், இதெல்லாம் வேகட்டும். அது நம்ம அதுக்குள்ளே இஞ்சி துவையல் அரைக்கிறது எப்படின்னு பார்த்துருவோம். இஞ்சி துவையல் பாலில் காய்கறி போட்டு இஞ்சி துவையலுக்கு வறுக்கிறேன். 4 மிளகாத்தூள், கொஞ்சமாக உளுந்து பருப்பு, இஞ்சியை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். தேங்காயும் போடுறேன், அது நல்லா சிவப்பாக வரணும். இப்படியும் போட்டுக்கலாம். இஞ்சி துவையலுக்கு வதக்கி வச்சுருக்கப்பா. இப்போ அரைக்கும் போது அரைச்சிட்டு காமிக்கிறவங்க வதக்கி போடணும். முதல் பாலில் காய் வந்துக்கிட்டு இருக்குது, கடைசி பாலில் காய் வதக்கி போடணும். வெங்காயம் இப்போ ரெண்டாவது தேங்காய் பால் ஊற்றுறேன். மிளகாய், இஞ்சி, சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இப்போ போட்டுடணும். இப்போ வந்து தேவையான உப்பு போட்டுடணும். ரெண்டாவது பால் ஊற்றி காயெல்லாம் வந்துருச்சுப்பா. இப்போ பாசி பருப்பு அவிச்சு வச்சுருக்கோம்ல, அதை போட போகிறேன். இப்போ வந்து திக்கான தேங்காய் பாலை விட போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து லெமனை புழிஞ்சு விட்டுறணும். அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டேன்ப்பா. பருப்பு போட்டு கொதிக்க வச்சு நல்லா இறக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து மூணாவது பாலை விடணும். கொஞ்சம் சூட்டோடு விட்டோம்னா தேங்காய் பால் எதுவும் திரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் ஆறுன விட்டு விடணும். குழம்பு தாளிச்சாச்சுப்பா. இறக்கி வச்சு தான் தாளிக்கணும். அதுக்கப்புறம் லெமனை ஊற்றிக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் பரபரப்பாக இருக்கணும், ரொம்ப மையாக இருக்காங்க. இஞ்சி துவையல் சட்டியில் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா 2-3 நாளைக்கு கழிச்சு சாப்பிட்டுக்கலாம். சொதி இஞ்சி துவையல் ரெடி. எல்லோரும் சாப்பிட வாங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.